உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திற்கு மற்றும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி. தனம், வாக்கு, குடும்பம். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், சகோதரர்கள், நண்பர்கள், பார்ட்னர்ஷிப்பு, முயற்சிகள், தைரியம், இதையெல்லாம் குடிக்கக்கூடிய 3ஆம் இடம். இந்த ரெண்டுத்துக்கும் அதிபதியான சனி 4ல் போய் உட்கார்றார் உங்களோட ராசிநாதனோட இன்னொரு வீட்டில். ஆக முக்கியமான ஒரு வீடு. ராசிநாதனோட 4ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய சனி பகவானால் எண்ணற்ற யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு உண்டு. என்ன சார் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றீங்க, எண்ணற்ற வாய்ப்பு எப்படி சார் வரும்? வரும் சார், டெக்னிக்கலாக வரும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிநாதன், அதாவது குருக்கும் சனிக்கும் பகை அல்ல, சமக்கிரகங்கள். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அடிப்படையில். இந்த 4ஆம் இடம் என்பது வாகனங்கள், பெரிய சொத்துக்கள், டாக்குமெண்டேஷன், இதெல்லாம் குறிக்கக்கூடியது. சனியுடைய காரகத்துவத்தில் கூட பேப்பர் ஒர்க் வரும், டாக்குமெண்டேஷன். ஆக இந்த 4ஆம் இடத்திற்கு சனி வரும்பொழுது தனுசு ராசி நேயர்கள் அசையா சொத்துக்களை வாங்க சரியான நேரமாக வருகிறது.